அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த வரப்பிரசாதம் இல்லையா? இந்த நாளை நிறைவாக ஆசீர்வதித்தாரே, இந்த நாளை நாம் காணும்படி செய்தாரே, அதற்கே நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும்போது நாம் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாள். நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 33 இறைவார்த்தை 13 15 முடிய. குயவர் கையில் களிமண் போல் அவர்களின் எல்லா வழிகளும் அவர்களது விருப்பப்படியே அமைகின்றன. மனிதர் தங்களை உண்டாக்கியவரின் கையில் உள்ளனர். அவர் தமது தீர்ப்புக்கேற்ப அவர்களுக்கு கைமாறு கொடுக்கிறார். நன்மைக்கு முரணானது தீமை, வாழ்வுக்கு முரணானது சாவு, இறைபற்றுள்ளோருக்கு முரணானோர் பாவிகள். உன்னத இறைவனின் எல்லா வேலைப்பாடுகளையும் உற்றுநோக்கு, அவை இணை இணையாக உள்ளன, ஒன்று மற்றொன்றுக்கு எதிராக இருக்கிறது. வாஸ்தவம் தானே? இன்பம்னு ஒன்று இருந்தால் துன்பம்னு ஒன்று இருக்குது இல்லையா? வாழ்வுன்னு ஒன்று இருந்தால் சாவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதான் எல்லாமே இணை இணையாக இருக்கிறது. நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நமக்கு எதிராக தீமை ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ குயவர் கையில் களிமணை போல் நாம் இருக்கிறோம். எப்படி என்றால், இறைவனின் கரத்தில் நாம் இருக்கிறோம். அவர் நம்மளை பண்பட்ட பாத்திரமாக மாற்றி உருவாக்குறார். அதாவது பொன்னிலும் வெள்ளியிலும் புடமிடுவது போல் நம்மளை, அதை நெருப்பு கொண்டு புடமிடுகிறார்கள் இல்லையா? நம்மளை துன்பமென்ற உலையில் புடமிடுகிறார். அப்படி புடமிட்டால் தானே நாம் இறைவனோடு இருப்போமா இல்லையா என்பது தெரியும். அவருக்கு தெரியும், நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன் என்று அவளுக்கு தெரியும். அதனால் துன்பத்தின் வாயிலாக முதல் நம்மளை நிறைவாக அரவணைத்து ஆசீர்வதித்து அவருக்கு உகந்தது வாழும்படி நம்மளை அழைத்து, அதற்கப்புறம் துன்பத்தின் வாயிலாக இன்னும் நெருங்கு, இன்னும் நெருங்கு, என்னை நெருங்கி வா, என்னை நெருங்கி வா, என்னை நெருங்கி வரும்போது இன்னும் நீ பெற்றுக்கொள்வாய், மன அமைதியை பெற்றுக்கொள்வாய். இவ்வுலக செல்வங்கள் அல்ல, விண்ணுலக செல்வங்கள் தான் நமக்கு தேவை. மன அமைதியை பெற்றுக்கொள்வாய் என்றவர் நம்மளை அவரோடு சேர்த்து அணைக்கிறார். அதனால் அவர் கையில் உள்ள களிமண் நாம். அவர் நம்மை நல்ல நிறைவான பாத்திரமாக மாற்றி அமைப்பதற்காக பெரும் பாடுபடுகிறார். நமக்காகவே மனிதனாக பிறந்து தம் உயிரை தந்தவர் இல்லையா? அப்போ நாம் எப்படி அவருக்கு நிறைவான வாழ்வு வாழ வேண்டும்? நன்மைக்கு முரணானது தீமை, வாழ்வுக்கு முரணானது சாவு, இறைபற்றுள்ளோருக்கு முரணானது பாவிகள். இறைபற்றுள்ளோர் இருக்கும் இடத்திலும் இருப்பார்கள் அல்லவா? அதற்கு எதிராக பேசுவார்கள், நம்ப மாட்டார்கள். கல்வாரி பழியே இல்லை அவர்களுக்கு. நாங்கள் செழிப்பாகத்தானே இருக்கிறோம், எங்கள் புத்தியை கொண்டு நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொல்பவரும் இருக்கிறார்கள் இல்லையா? இறைவன் கொடுத்த புத்தி தானே அது. நீ என்ன செய்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே இல்லாமல் போய்விடுமே. ஒரு நொடி போதுமே. இருக்கின்ற நாட்களே அவரை தேடு. அப்படி தேடும்போதுதான் நிறைவான நீ வாழ்வை காண முடியும். இல்லை என்றால் எல்லாமே வெறுமையாக முடிந்துவிடும். இந்நாட்களில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்குள்ளே நாம் திட்டமிட்டு இருக்கும்போது, அந்த 40 நாட்கள் மட்டும் இல்லாமல், 40 நாட்கள் மட்டும் கடைபிடிப்பவர்களாக இல்லாமல், ஒவ்வொரு நாளும் இதை நான் செய்வேன் என்று நாம் எண்ணினோம் என்றால், உறுதியெடுத்தோம் என்றால், அவர் அருகில் வைத்திருக்கும் தூயவராக மாறுவோம் நாம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அந்த தூயவர் அவர் அருகில் இருப்பதற்கு எத்தனை பேர் பெற்றவர்கள் இல்லையா? திட்டமிட்டு செயல்படும் போது எல்லாமே நிறைவாக அமையும். அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, எப்பொழுதும் உம்முடைய திட்டத்திற்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின் பேர் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் நீர் செய்ததை விட இனிமேலும் நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி. எல்லா நன்மைகளாலும் நிரப்புவேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. விண்ணுலகை பேற்று அடையும்படி எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.